ஒரு 8, 9 வயசு குழந்தை இத்தன நாளா பொய்யா சொல்லிட்டு இருக்கு. தான் அம்மா சொல்ற பொய்ய அப்படியே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுது. அதுலயும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அத காப்பாத்துது. தூக்கத்துல கூட அரை மயக்கத்துல கூட தன்னுடைய அம்மா பேர ஒழுங்கா சொல்லாம, அவங்க அம்மா இங்க துபாய்ல இல்ல, இந்தியால தான் இருக்காங்க அப்படிங்கிறத கூட சொல்லாம இருக்குங்கிறதெல்லாம் நம்புறபடி இல்லங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அந்த அளவுக்கு ஃப்ராடா தன்னுடைய குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த பையனுக்கு வளர்ந்தா அவ்ளோ ட்ராமா இருக்கும் அப்படிங்கிறது உண்மையும் கூட. இதே ஒரு வாழ்க்கை தான் முத்துவுக்கும் நடந்துச்சு. முத்து தன்னுடைய அம்மாவ பிரிஞ்சிருந்ததுனால அவருக்கு இருக்கக்கூடிய கோபங்கள், மூர்க்கத்தனத்தால அவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போறாரு. அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகுறாரு. கோபம் அதிகமா வருது. மீனா வந்ததுக்கப்புறம் தான் சரியாகுறாரு. இத சரி பண்ற இதே மாரி கிறிஷோட வாழ்க்கை போயிறக்கூடாது. படிப்பும் இல்லாம போயிடுது அவருக்கு. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கிறிஷ கொண்டு போய் கவுன்சிலிங் குடுக்கலாம்னா, அங்கேயும் ரோகிணி வராங்க. இதையெல்லாம் ஸ்டாப் பண்ற மாரி, என் அம்மா துபாய்ல இல்ல, இந்தியால தான் இருக்காங்க. அவங்க ஆனா என்ன பார்க்கலாம் வருவாங்க. அதுக்கு மேல எனக்கு அவங்க நம்பர்லாம் தெரியாது. கார்டியனுக்கு தான் தெரியுங்கிற மாரி எதையாச்சும் சொல்லி அந்த மகேஸ்வரிக்காச்சும் டென்ஷன் குடுக்குற மாரி ஒரு விஷயத்த இப்போ இந்த கிறிஷ் பண்ணணும். அப்படியும் பண்ணல அப்படின்னா கிறிஷ் மேலேயும் நமக்கு அனுதாபம் இல்லாம போயிரும் நினைக்கிறேன். இந்த பையனே பொய்யா தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி ஆயிடும் போல. பிளஸ் இத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.